Happy Diwali! Hey, Happy Diwali once more. நாங்கள் சிம்பிளா தீபாவளி கொண்டாடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்வீட் ஒரு காரம் செஞ்சு உங்க வீட்டில் எப்படி தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் போகணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சைல்ட்ஹுட் டேஸ் வந்து செம்ம ஜாலியா இருக்கும். ஆனா கரெக்டா மழை பெஞ்சிரும். இப்பயும் அப்படிதான் இருக்கு. விடாம மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஸோ ஜாலியா இருக்கும் கசின்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து. இப்ப அந்த மாதிரி இல்லை, நம்மளும் வளர்ந்துட்டோம், நம்மளுக்கும் குழந்தைங்க இருக்கு. ஐயோ, இப்ப குழந்தைங்களோட குழந்தைங்கலாம் சேர்ந்து வளர்ந்துட்டு இருக்கோம். 90s கிட்ஸ்னாலே ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தாங்க. யாரா நீங்க 90s கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு கண்டிப்பா டெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. மண்டே அதுவுமா லீவுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இதே மாதிரி ஒரு ஒரு மண்டே லீவ் விட்டா எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்கும்ல. ஆனா டியூஸ்டே நினைச்சு ஃபீல் பண்ணுவோம். பண்றது யாருக்கு இந்த மண்டே ஃபீவர் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, பசங்களாம் என்ஜோனே குளிச்சுட்டு நம்ம ஜாலியா தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் பண்ணலாம். பாய் ஃபார் நோ. வாங்க என்ன வைப்போம்? அவ்வளவுதான், வேற எதுவும் வைக்கல. அவ்வளவுதான் கொஞ்சம் என்ன லைட்டா இங்க வா, இங்க வா. அவ்வளவுதான். தீபாவளிக்கு என்ன பண்ணுவாங்க? என்ன தேய்ச்சி தலை ஏன் தெரியுது, நான் இங்க வச்சிருக்கேன். சாச்சு வா சாப்பிட. தேங்க்யூ. வாவ், என்னப்பா அக்கா மாதிரி உட்காருங்க. அக்கா மாதிரி உட்காரு, உட்காந்து நல்லா உட்காந்துக்கோ. இந்தா உட்காந்து உட்காந்து பாப்பா நல்லா இருக்கா? வா உட்காந்து. இந்தா ராஜா. பூண்டு ஹலோ சொன்னுமா, அழுக்காக்கு வேற தட்டு வாங்கிட்டு வா. அதிரசம் ஆப்ரேஷன். என்னோடய ஃபேவரட் ஸ்வீட் வந்து அதிரசம். ஸோ நம்மளா ட்ரை பண்ணுவோன்னு ஒரு ஆசை. ஸோ ரெடிமேட் மாவு வாங்கிட்டு வந்துட்டு ட்ரை பண்ணேன். நல்லா வந்துச்சு ஆக்சுவலாக. அந்த கன்சிஸ்டன்சி, அந்த மாவு பதம் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வந்து நல்லா அந்த பாகு வெல்லத்தில் செஞ்சால் வீட்டில் நம்ம எப்படி ஒரு நல்ல இதில் செய்வோம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாவு வந்து மஸ்ட்டு ட்ரை. AAKAA அக்கான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஸோ சூப்பராகவே இருந்துச்சு. இது வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து ஒரு 10 அதிரசத்துக்கிட்ட வருது. நம்ம நார்மல் சைஸ் போட்டோம்னா 10 கிட்ட வரும். ஸோ ரேட்டுக்கு ஏற்ற ஒர்த் 87 ருபீஸ். ஸோ ஒர்த்து தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து லன்ச் டிபார்ட்மெண்ட் போயிடலாம். சுட சுட ரைஸ், சிக்கன் குழம்பு, அப்புறம் எக்கு, அப்புறம் வந்து கடலை செஞ்சுருந்தேன். அதில் வந்து ரசம் வச்சேன். இந்த ரசம், அப்புறம் வந்து அதிரசம். ஆக்சுவலாக இது வந்து தீபாவளிக்கு செய்ய மாட்டாங்க. நான் வந்து ஆர்வக்கோளாறில் கடலை செஞ்சுட்டேன். போண்டா, அப்புறம் வெஜிடேரியனில் மஷ்ரூம் பிரியாணி. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச்சு. என் பிள்ளைக்கு வந்துட்டு அதிரசம் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் செஞ்சு வச்சு எல்லாத்தையும் அடுக்கி வச்சோன்னே அவன் ஃபஸ்ட்டு வந்து அதிரசத்தை எடுத்தான்.
நல்லா டேஸ்ட் பண்ணான். அவனுக்கு ஸ்வீட் வந்து ஆக்சுவலாக பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப சாப்பிடவே மாட்டான். ஆனால் அன்றைக்கி அவன் வந்து அதிரசத்தை வந்து விடவே இல்லை. அதை வந்து திரும்ப திரும்ப எடுத்து டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு, நம்மள மாதிரியே நம்ம பையனும் வரானே அப்படின்னு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் பரிமாறலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிட்டு இருந்தேன். அதிரசம், போண்டா, சுண்டல் வந்து நான் வந்து கொஞ்சம் ஆர்வ கோளாறில் பண்ணிட்டேன். அது ஆக்சுவலாக தீபாவளிக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு 3 ஐட்டமாக பிளான் பண்ணேன்னா, அதனால் சுண்டலையும் பண்ணிட்டேன். எக்கு ஃபஸ்ட் வந்து மஷ்ரூம் ரைஸ் சர்வ் பண்ணேன், அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு வந்து சர்வ் பண்ணேன். ஸோ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு நல்லா இருந்துச்சு. பட்டு உட்காரக்கூடாது. பயமா இருக்கு. காலிப்பட்டோ, அதுக்கு தான் எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு சொன்னேன். ஏ ட்ரெஸ்ஸு வரவே இல்லை. அது சூப்பர் 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 சூப்பர். ஒன்னும் இல்லடா அப்போ. அது ஒன்னும் இல்லடா அப்போ. எங்களோட தீபாவளி வந்து சிம்பிளாகவும் ரொம்ப சூப்பராகவும் போச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலியாக ஆக்சுவலாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. மகிழ்ச்சியான மகிழ்ச்சியோடையும் இன்பமான இனியனுடையும் ரொம்ப சந்தோஷமாக அப்பா அம்மாலாம் வந்திருந்தாங்க. ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செஞ்சு எல்லாருக்கும் பரிமாறினது அதெல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பி க்யூட் மூமெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. உங்களுக்கும் தீபாவளி வந்து ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப என்லைட்டிங்காக, ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், ஹாப்பி தீபாவளி, சேஃப் தீபாவளி. See you, bye.